ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தி பிரிட்டிஷ் மியூசியம் லண்டன். இது எங்கே இருக்குன்னா கிரேட் ரசல் ஸ்ட்ரீட் லண்டனில் இருக்குது. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 7th June 1753, அதாவது 272 years ago இந்த பிரிட்டிஷ் மியூசியம் உருவாயிருக்கு. இந்த பிரிட்டிஷ் மியூசியமுக்கு நியரஸ்ட் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஃபேரிங்டன் ஸ்டேஷன், டோட்டனம் கோர்ட் ரோட், கோல்ட் ஸ்ட்ரீட், ஹால்போர்ன், ரசல் ஸ்கொயர், இப்படி இதை சுற்றி நிறைய அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி லண்டன்லேருந்து எங்கே இருந்து வேணாலும் மியூசியம் ஸ்ட்ரீட்டுக்கு பஸ்ஸஸும் ஃப்ரீக்வெண்ட்டாக அவைலபிளாக இருக்குது. அடுத்து இந்த பிரிட்டிஷ் மியூசியமோட ஓப்பனிங் டைம் பார்த்தீங்கன்னா 10 to 5. இது வந்து ஃப்ரீ மியூசியம், யார் வேணாலும் இங்கே ஃப்ரீயாக வந்து விசிட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு போகலாம். ஆனால் நீங்கள் அட்வான்ஸாகவே ஆன்லைனில் போய் புக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் இருக்குது. நீங்கள் புக் பண்ணாமல் திடீர்னு வந்தீங்கன்னா, அதாவது வாக்கின் மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனி என்ட்ரன்ஸ் இருக்குது. அது இந்த க்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு நீங்கள் உள்ளே போகலாம். இந்த பிரிட்டிஷ் மியூசியம் சுற்றி நிறைய பார்க் அண்ட் கிரீன் ஸ்பேசஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பிக்னிக் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். பிரிட்டிஷ் மியூசியம்லேயே கேஃப் இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்குது, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், பேபி சேஞ்சிங் யூனிட் எல்லாமே இருக்குது, லைப்ரரி இருக்குது, ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது, ப்ரேயர் ரூம்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகே, இதுதான் இந்த பேக் சைடு என்ட்ரன்ஸு. இதுக்கு பேர் வந்து மான்டெக் பிளேஸ் என்ட்ரன்ஸ். இதில் தான் குரூப்பாக வர்றவங்க, புக் பண்ணாமல் வர்றவங்க என்ட்ரி பண்ண முடியும். அந்த ரசல் ஸ்ட்ரீட் என்ட்ரன்ஸில் வந்து நீங்கள் ஆன்லைனில் எந்த தேதி எந்த டைம் வர போகிறீங்கன்னு அட்வான்ஸாக புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ரசல் ஸ்ட்ரீட் என்ட்ரன்ஸ் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே ஃப்ரீ என்ட்ரி தான், எந்த சார்ஜும் கிடையாது. உள்ள சேரிட்டிக்காக டொனேஷன் கலெக்ட் பண்ணுவாங்க. அது வந்து கம்பல்சரி இல்லை. நீங்கள் இஷ்டப்பட்டால் சேரிட்டிக்கு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை டொனேட் பண்ணலாம். ஓகே, வாங்க இப்போ மியூசியம்குள்ளே போகலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இங்கே வந்து இந்தியா, சைனா, ரோம், கிரீஸ், இந்த மாதிரி நிறைய உலகம் ஃபுல்லாக இருந்து ரொம்ப ஆரம்ப காலத்துலேருந்து உள்ள கலெக்ஷன்ஸை வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சைனாவோட ஒரு கலெக்ஷன். ஸ்டோன் ஒர்க் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ நம்ம பார்க்குறது இந்தியாவிலேருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு விநாயகரோட சிலை. இதுவும் இந்தியாவில் ஸ்டோன் ஏஜில் யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட்ஸ். இதுவும் இந்தியாவிலேருந்து வந்த பானை, கத்தி, குக்கிங் வெசல்ஸ், இதெல்லாம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்க்க போகிறது இந்தியாவிலேருந்து கொண்டு வரப்பட்ட நடராஜர் சிலை. இது ரொம்ப ஃபேமஸான கலெக்ஷன். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே மீசிலிருத்து போகும். இது எல்லாமே இந்தியாவிலேருந்து கொண்டு வரப்பட்ட கலெக்ஷன்ஸ் தான். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சிவா நடராஜா, த லார்ட் ஆஃப் த டான்ஸ் அப்படிங்கிறது ரூம் 33 இருக்குது. இது நம்ம மகாத்மா காந்தியோட ஒரு இந்த போர்ட்ரேட் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். நீங்கள் பிரிட்டிஷ் மியூசியம் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு 6 to 7 hours கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ மார்னிங் 10 o'clock வந்துட்டிங்கன்னா 5 o'clock எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிடலாம். இது இந்தியாவிலேருந்து கொண்டு ராஜாக்கள் யூஸ் பண்ண ஒரு பெரிய தட்டு. 2 hours நீங்கள் குயிக்காக ஒரு ரவுண்ட் பார்க்கலாம். ஆனால் 5 to 6 hours இருந்து நல்லா நிதானமாக நல்லா உட்காந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணி ரெஸ்ட் எடுத்து ஃபுல்லாக பார்க்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், காளியோட சிலை, அம்மன் சிலை. இது நம்ம இந்தியாவில் உள்ள ஒரு கோவிலோட ரெப்ளிகா. இதுவும் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தது தான். எல்லாமே சாமி சிலைகள் தான். இதுவும் சாமி சிலை தான், பஞ்சாப்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இங்கே எந்த ஆராதனை, அபிஷேகம், வழிபாடு எதுவுமே இல்லாமல் இதெல்லாம் இப்படி கண்ணாடி பெட்டிக்குள்ளே அடைஞ்சிருக்கிறத பார்க்கும்போது மனசு கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது. ஹனுமார் சிலை, ஸ்டோன் கார்விங்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதுவும் இந்தியாவிலேருந்து வந்தது தான். இதுவும் நம்ம இந்தியாவிலேருந்து வந்தது தான். ராஜாக்களோட பொருட்கள் ரொம்ப நல்லா இருக்குல்ல. எல்லாமே பழமையான கலெக்ஷன்ஸ் தான். ஆனால் ஒவ்வொரு கலெக்ஷனுக்கு பக்கத்துலையுமே அதை பற்றின ஹிஸ்ட்ரியும் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் நின்று பொறுமையாக அதை ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட ஹிஸ்ட்ரி தெரியும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கேயே பிறந்து வளர்ந்து நம்ம ஊர் குழந்தைங்கள கண்டிப்பாக பிரிட்டிஷ் மியூசியம் கூட்டிகிட்டு போய் இது எல்லாத்தையும் ரீட் பண்ண வைங்க. நம்மளோட ஹிஸ்ட்ரியை அவங்க தெரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், இதுவும் நம்ம இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தது தான். சாமி சிலை ரொம்ப சூப்பராக இருக்குது.
இது என்ன சாமின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். விஷ்ணுன்னு நினைக்கிறேன். இதுவும் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்த சாமி சிலைகள் தான். தஞ்சாவூர் கோவில் பேக்ரவுண்டில் சிவனோட சிலையை தான் இப்போ நம்ம பார்த்தோம். லிங்கம் வடிவு இல்லாமல் மனுஷ உருவிலேயே சிவனோட சிலை. இது எல்லாமே இந்தியாவிலேருந்து கொண்டு வந்த சாமி சிலைகள் தான். நம்ம இந்தியாவோட தமிழ்நாடோட மேப்பு, ஹிஸ்ட்ரி, சோழா பீரியடில் இது கட்டினது எல்லா டீட்டெயிலுமே அங்கே உங்களுக்கு பிரிண்டில் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக பொறுமையாக ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ராம் சீதா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. 3 அவதாரம் சாமி சிலை. எல்லாமே லெவல் 1 இருக்குது. லெவல் 0லேயும் சில கலெக்ஷன்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. எல்லாமே ஏஷியன் கலெக்ஷன்ஸ் ஏரியாவில் இந்தியாவுக்குன்னு ஒரு பெரிய ஏரியாவே இருக்குது இந்தியாவிலேருந்து கொண்டு வந்த கலெக்ஷன்ஸ்க்கு. இது பார்த்து முடிக்கவே உங்களுக்கு 2 hours ஆகிடும். அதனால தான் நான் சொல்கிறேன் 10 to 5 கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம சில இம்பார்ட்டண்ட் கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் பார்ப்போம். நீங்கள் நேரில் போனீங்கன்னா எல்லாத்தையும் நல்லா பொறுமையாக பார்த்துட்டு வரலாம். அடுத்து நம்ம சைனா ஏரியாவில் வர்றோம். இங்கே சைனாலேருந்து கொண்டு வரப்பட்ட சிலைகள், பெயிண்டிங்ஸ், ஏன்ஷியண்ட்டாக அவங்க யூஸ் பண்ண குக்கிங் யூட்டென்சில்ஸ், வெப்பன்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள் AD-BCன்னு எந்தெந்த காலத்தில் சைனாவில் என்னென்ன டைனாஸ்டி நடந்துச்சு எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு அங்கே இருக்கும். எவ்வளோ பெரிய பாத்திரம் பாருங்கள். இது வந்து ஒரு போர் கப்பலோட மாடல் வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது எல்லாமே சைனா வேஸ். அந்த காலத்துலேயே வந்து பீங்கான் பொருட்கள் எவ்வளோ பெருசாக எவ்வளோ அழகாக கலைநயத்தோடு பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல. இவர் ஒரு சைனா சாமின்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். பவுல்ஸ், கப்பு, ஸ்டோன் கார்விங்ஸ், பெயிண்டிங்ஸ், லிஃப்ட்டும் இருக்குது, ஸ்டெப்ஸும் இருக்குது. அடுத்து நம்ம சூப்பரான ஒரு ஏரியாக்குள்ளே போக போகிறோம். அதுதான் ஈஜிப்ட் கலெக்ஷன்ஸ். இங்கே வந்து இங்கே பாருங்கள் எலும்புக்கூடு. இது வந்து எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி செத்த ஒரு மனிதனோட எலும்புக்கூடு. இப்போ நம்ம மம்மிஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். இது எல்லாமே ஈஜிப்ட்லேருந்து கொண்டு வந்த கலெக்ஷன்ஸ் தான். நம்ம லைஃப் டைம் மெமரிஸாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பிரிட்டிஷ் மியூசியம் லண்டன் விசிட் பண்ணணும். இங்கே பாருங்கள் இதுவும் ஒரு மம்மி தான். 3500 இயர்ஸ்க்கு முன்னாடி இறந்த ஒருத்தரோட மம்மி. ஒன்ஸ் அது மம்மிஃபை ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. இந்த உடம்பு அப்படியே இருக்கும். இப்போ ஃபிங்கர்ஸ்லாம் கூட தெரியும் பாருங்கள். பாவம் ஒரு ரெஸ்ட் எடுக்க விடாமல் நம்ம தொந்தரவு பண்ணுறோம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இது எல்லாமே பார்க்குறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். இதுவும் ஒரு மம்மி தான். இது எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரிஜினல் மம்மி இருக்குது. சும்மா வெறும் அந்த கவர் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே உள்ளுக்குள்ளே மம்மி இருக்குது. அவங்களோட ஆத்மாலாம் இங்கே தான் சுற்றிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஈஜிப்ட் ஏரியா தான் ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். மியூசியமுக்கு நீங்கள் எப்போ போனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய மம்மி வச்சுருப்பாங்க. மென் தனியாக, உமன் தனியாக, குழந்தையோட மம்மி கூட வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி அந்த கவர் இல்லாமல் வெளியில் எடுத்து வச்சுருப்பாங்க. துணி கவர் மட்டும் இருக்கும். அந்த துணி கவரும் இல்லாமல் டெட் பாடி அப்படியே நீங்கள் மம்மியை பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் வெறும் எலும்பு கூட பார்க்கலாம். அந்த மம்மியை சுற்றி கட்டி இருக்கிற துணியை பற்றி, தாயத்தை பற்றி, அந்த ஆயுதங்கள், ஜுவல்ஸு எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் அவங்க பிரிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒன்றுன்னா பொறுமையாக படித்து அது எதுக்காக கட்டியிருக்காங்க, அது என்ன, எது எல்லா டீட்டெயிலுமே தெரிஞ்சுக்கலாம். இதுவும் ஒரு மம்மி தான். சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓகே, நம்ம ஈஜிப்ட் முடித்து அடுத்த ஏரியாவுக்குள்ளே வந்துட்டோம்.
இங்கே வந்து ஃபுல்லாக பெரிய பெரிய பாத்திரமாக இருக்குது. கிரீக்ஸ் இன் இட்டாலி 750 to 250 BC அப்போ இருந்த ராஜா ராணியோட சிலைகள், அவங்க உபயோகப்படுத்தின வெப்பன்ஸ், பாத்திரம் எல்லாமே இங்கே இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் குருதுன்னு சொல்லுவாங்களே, அதோட கொஞ்சம் மாடிஃபைடு வெர்ஷன் மாதிரியே இருக்குது. இது வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஒரு கிளாக். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். குழந்தைங்களோட போனீங்கன்னா அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறையா விஷயம் அங்கே இருக்குது. ஹிஸ்ட்ரி பற்றி குழந்தைங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. இங்கே வந்து மெம்பர்ஷிப் கார்டு வச்சுருக்கவங்களுக்கு கைடு ஏரியாலாம் இருக்குது. ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும் ஹாலிடே சமயத்தில். ஒரு கைடு நம்ம கூடவே வந்து ஒவ்வொன்றை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இங்கேயே வந்து க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது பிக்னிக் பண்ணுறதுக்கு, ரெஸ்டாரண்ட்டு, கேஃப் இருக்குது, டாய்லெட்ஸ் இருக்குது. ஸோ ஹோல் டே நீங்கள் ஃபேமிலியோட நல்ல சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு லண்டனில் ஒரு ஃப்ரீ என்ட்ரி உள்ள ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான இடம் தான் நம்ம பிரிட்டிஷ் மியூசியம். ஸோ நீங்கள் லண்டனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிரிட்டிஷ் மியூசியம் விசிட் பண்ணுங்கள். யூகேல இருக்க எல்லோரும். தேங்க்யூ.